எத்தனையோ வார்த்தைகள் எங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறதுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, எங்களை உருவாக்கும்படியாக, நாங்கள் வளரும்படியாக தேவரீர் நீர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையினாலே நாங்கள் இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறோம். அந்த சராசரத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினவர், இந்த உலகத்திற்கு வார்த்தையாய் வந்த தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆவியானவர் இந்த வேளையில எங்களோடு இடைபடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாருமையா போதகரே, எங்கள் நடுவிலே இடைபடுவீராக. போதகராக நீர் வெளிப்படுவீராக. நல்ல ஆலோசனைகளை கத்த தருவீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவரே அப்பா, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அப்பா ஸ்தோத்திர. எங்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தைகளை கத்து பரத்திலிருந்து ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. எங்களை முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீரை மகிமைப்படுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அன்னைய தினம். ஆகவே நம்ம எல்லாரும் யூனிஃபார்மாக வந்து நம்ம சகோதரிகளாக சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் திட்டமிட்டபடி இந்த நாளிலே நம்ம ஆலயத்தில் வந்து ஆராதிக்க, அவருடைய வார்த்தையை கேட்க, நான் அவர் சமூகத்திலே கொண்டு வந்த தேவனுக்கு நாம் தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். சகோதரர்கள் எல்லாரும் இன்றைக்கு அன்னைய தினமாக இருக்கிறபடினாலே சகோதரிகள் எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக அவர்களை வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உண்மையிலே ஸ்திரீகள் எல்லாரும் பாக்கியவான்கள். அதை நாம் தெரிந்து கொள்வதில்லை. கர்த்தர் உலகத்திற்கு இரட்சகராய் வருவதற்கு ஒரு மரியாள் தேவைப்பட்டால். ஆகவே சகோதரிகள் விசேஷமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க மண்ணிலிருந்து வந்தவர்கள், நாம விழா எலும்பிலிருந்து வந்தவர்கள். சரிங்களா? அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பெஸ்ட்டை தான் யோசிச்சு நம்ம என்ன செய்யணும்னா நன்றி சொல்லணும். நான் இன்னும் பலவீன பாண்டோம் அப்படின்னு சொல்லி அதையே காரணம் காட்டி நாம ஆண்டவருக்காக செயல்படுவதை என்ன செய்யக்கூடாது, நாமளே தடையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்துருக்கிற பெஸ்ட்டை என்ன செய்யணும், அறிக்கை செய்து அவைகளை நம்ம சிந்தித்து அதில் நம்ம என்ன செய்யணும், பலன் கொண்டு ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் ஒரு பெரிய பிரசங்கெல்லாம் பண்ண வரல. நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நான் என்ன பேசணும்ப்பான்னு சொல்லிட்டு. எனக்கு தகுதியே கிடையாது. கர்த்தர் அழைத்திருக்கிறார், கர்த்தர் இடைபடுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதல் 4 வசனங்களை வாசிங்கள். முதல் 4 வசனங்கள். ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம், மிகவும் பிடித்ததான ஒரு வாக்குத்தத்தம். நம்ம வாக்குத்தத்தம் என்றாலே அது ஏசாயாவிலே அதிகமாக இருக்கிறது என்று வேதத்தை படிக்கிற நேசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே அது தெரியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தைகளை கொடுக்கிறது நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இது எப்பொழுது கொடுக்கிறார் என்றால், பெர்சிய ராஜாவாகிய கோரேசின் நாட்களிலே அவர்கள் அடிமைகளாக வாழும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து, கோரேஸ் என்பவன் புறஜாதி ராஜா. அவன் இஸ்ரவேல் கிடையாது, அவன் பெர்சிய தேசத்தை ஆளுகிற ஒரு தாசன். அந்த ராஜாவோடு கர்த்தர்
இடைப்பட்டு நீர் இவர்களை என்ன செய்யணும், இஸ்ரவேலர்களை விடுவித்து அவர்கள் சொந்த தேசத்திற்கு நீ அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பொன் உடைமைகள், ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா உடைமைகளையும் நீ கொடுத்து அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி கோரேஸ் ராஜாவிடத்திலே கர்த்தர் பேசுகிற பொழுது ஆண்டவர் அங்கிருந்து ஒரு குரூப் என்ன செய்றாங்கன்னா எழும்பி மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு வருகிற பொழுது ஆண்டவர் அங்கு வைத்து கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த 43வது அதிகாரத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. எப்பவுமே நம்ம வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வரலாற்றுகளோடு படிக்கும் பொழுதுதான் புரியும். இல்லாட்டா இந்த வசனம் ஏன் சொல்லி இருக்கு, இதுல என்ன அர்த்தம் இருக்கிறது நம்ம என்ன செய்வோம், விசுவாசிப்போம், ஆனால் எதற்காக சொல்லப்பட்டது என்பது எல்லாருக்குமே தெரியாது. அப்ப எப்பொழுதுமே நம்ம அதுவும் பழைய ஏற்பாடு போகும் பொழுது எந்த ராஜாவுக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டு படிக்கும் பொழுது இன்னும் வேதத்தை நாம் எளிதாக மனதிலே என்ன செய்ய முடியும், வைத்து கொள்ள முடியும். அநேகருக்கு நம்ம சரியான ஒரு காரியத்தை விளக்கி காண்பிக்க முடியும். அதனால கடமைக்காக நம் வேதம் படிக்கிறவர்களா இராதபடிக்கு சரியாக புரிந்து கொண்டு அதில் உள்ள வெளிச்சத்தை நாம் புரிந்து கொண்டு அதில் உள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை மிகவும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப இங்க அந்த கோரேஸ் ராஜாட்ட சொல்லும் பொழுது அந்த டைம்ல தான் நெகேமியா, எஸ்ரா, செருபாபேல், யோசுவா இப்படி அவர்களுடைய தலைமையின் கீழ் வருகிறவர்கள் தான் அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் தான் சாலமோன் கட்டினதான அந்த 2வது ஆலயத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய் இருந்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தைரியப்படுத்தும்படியாக, திடப்படுத்தும்படியாக நான் உங்க கூட என்ன செய்யறேன், இருக்கிறேன், நீங்க கிளம்பி போங்க என்று சொல்லி அவர்களோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 1வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்போதும் யாக்கோபே, எப்பொழுதோ இல்லை, நான் உன்னை தாயின் கருவினிலே எப்படி உன்னை உருவாக்கினேனோ அதே போல இப்போது நான் உன்னை என்ன செய்யறேன், நோக்கி பேசுகிறேன், நான் உன்னிடத்துல பேச விரும்புகிறேன், நீ என்ன செய், எழும்பு என்று சொல்லி என்ன சொல்றாரு, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும் யாக்கோப் என்றால் எத்தன் என்று தெரியும், இஸ்ரவேல் என்றால் அவன் மனம் திரும்பினதற்கு பின்பதாக கர்த்தர் அவனோடு கூட அவனுக்கு வைத்த பெயர் என்று பார்க்க. அப்ப யாக்கோப் என்று பார்க்கும் பொழுது பழைய மனிதனையும், இஸ்ரவேல் என்று பார்க்கும் பொழுது ஒரு புதிய மனிதனையும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேல் ஆவதற்கு முன்பதாகவே அவர் தாயின் கருவிலே யாக்கோபை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அப்படி ஆண்டவர் அவனை ஆச்சரியமாக அழைத்து வந்து அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து நடத்தி வந்தார். பின்பதாக அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார், அந்நிய ராஜாக்கள் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சூழ்நிலையில இப்ப அவர்கள் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையில விடுதலை எப்பொழுது கிடைக்கும், முதலாக எகிப்தில் என்ன செய்யறாங்க, அவங்க அடிமைகளா இருக்கிறாங்க. அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது மோசே என்ற இரட்சகனை அனுப்பி அவர்கள் என்ன செய்யறார், விடுவித்து வருகிறார். இந்த காரியங்கள் அவர்கள் பெர்சிய தேசத்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார், மீண்டுமாக தம்முடைய வாக்கு தத்தங்களை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி மீண்டுமாக என்ன செய்யறார், கொண்டு வருகிறதை நாம பார்க்க முடிகிறது. அதே போலதான் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் என்ன செய்யறார், அறிந்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில ரொம்ப என்ன செய்வோம், சந்தோஷமாக ஆண்டவருக்காக எதையாக செய்யணும், ஆண்டவருக்கு வாழ்ந்தால் கர்த்தருக்காகத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்திருப்போம், அர்ப்பணித்திருப்போம். ஆனால் அது நாட்கள் கடக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், விசுவாசத்தை இழந்தவர்களாக, பரிசுத்த ஜீவியத்தை இழந்தவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய இழந்தவர்களாக நாம் என்ன செய்கிறோம், ஒரு மாம்சத்தின் வழியில நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நாமும் இருக்கிற பொழுதுதான் கர்த்தர் சொல்றார், இப்போதும் யாக்கோபே, இப்போதும் நம்முடைய பெயரை சொல்லி கர்த்தர் என்ன செய்யறார், நம்மை அழைக்கிறாரு. நீ எழும்பி கிரியை செய்தால் நான் உனக்கு எப்படிப்பட்டவராய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை தான் நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை வழி நடத்தி வருகிறேன், இறுதி வரைக்கும் நான் என்ன செய்வேன், உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய சிருஷ்டிகரும் நம்முடைய கர்த்தருமாகிய தேவன் என்ன சொல்லுகிறாராம், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்ப நாமெல்லாம் யாரு, அவருடையவர்கள், நாம் நம்முடையவர்கள் அல்ல.
நாம் அவருடையவர்கள். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை தேவன் அவ்வளவு விசேஷமாக பார்க்கிறார். நம்மை நீதிமானாக பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தவானாக கர்த்தர் பார்க்கிறார். ஆனா நம்மை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? நாம் அவரால் மீட்கப்பட்ட ஜனம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், என்னுடையவன். நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு சூழ்நிலை சாதகம் என்ன செய்யலாம், இல்லாம இருக்கலாம், எதிர்மறையான காரியங்களாக இருக்கலாம், நீ நினைத்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் நீ ஒன்றை மறந்து விடாதே, நீ என்னுடைய பிள்ளை. நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன், மீட்டு இருக்கிறேன். மீண்டுமாக பழைய வாழ்க்கையில பாவ குழியில போய் என்ன செய்யறத சிக்கி விடாதே என்று சொல்லி கர்த்தர் நம்ம என்ன செய்யறார், எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் அடிமையின் சாட்சி ஒரு 2 நிமிஷத்துல சொல்ல நினைக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த நான் ரட்சிக்கப்பட்ட வசனம் இந்த வசனம் தான். ஏசாயா 43:1 வசனம், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி. நான் +2 படிக்கும் பொழுது, அந்த ஃபேர்வெல் நடக்கும் பொழுது, நான் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சதுனால எல்லாருக்கும் ஒரு வசன ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அப்பொழுது எல்லாருக்குமே ஆசீர்வாதமான வசனம் வந்திருந்தது. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை பெருக பண்ணுவேன். எனக்கு இந்த வசனம் வந்த உடனே எனக்கு இதோட அர்த்தம் புரியாது. நான் சபைக்கு எப்பாவது அந்த நியூ இயர் கிறிஸ்துமஸ்க்கு தான் தலையை காட்டுவேன். சபை என்றாலே எனக்கு பிடிக்காது. ஐயோ உட்கார வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். என்ன செய்வேன்னா சபைக்கே போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே என்ன செஞ்சிருவேன், தூங்கிடுவேன். எங்கள் அக்கா போகிற நேரம் கூப்பிட்டாலும் நான் தூங்குறேன், வரமாட்டேன்னு சொல்லி ரட்சிப்புக்கு முன்னாடி. அப்போ கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை தான் நான் கொடுத்துருந்தாரு. அந்த வசனத்தோட அர்த்தம் எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் நான் அதே +2 ஒரு கன்வென்ஷன் நடந்தது என் கிருபாசன சபையில். அங்கே 3 நாள் கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்த பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை மீண்டுமாக எனக்கு உறுதிப்படுத்தினார். அங்கே பிரசங்கிக்கும் பொழுது அந்த போதகர் வழியாக எனக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுதே எல்லாரும் அதில் எப்படி ஒரு 200-300 பேர் இருந்திருப்பாங்க. எல்லா சபைகளும் சேர்ந்து கன்வென்ஷன் நடத்துவாங்க. அப்போ என்னை எழுப்பி விட்டார் அந்த பாஸ்டர், நீ எழும்புமா, கர்த்தர் உன்னோட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு, நீ ஞானஸ்நானம் பெற்றியா, இயேசுவை விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். ஆமா பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டியான்னு கேட்டார். இல்லை பாஸ்டர்ன்னு சொல்லி சொன்னேன். நீ ரொம்ப தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்க, ஆவியான சொல்றாரு நீ உன்னை ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்பதாக ஒரு தகுதியும் இல்லாத என்னை ஆண்டவர் என்ன சொன்ன அந்த நாளில் என்னோடு பேசினார். நான் ஒப்பு கொடுத்தேன். அதே போல நான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்ல, நீ அறியா இருந்த பொழுது உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லி ஏசாயா 45வது அதிகாரத்தை எனக்கு மீண்டுமாக ஆண்டவர் சொன்னார். அப்போ நான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த பாஸ்டர் அவர்கள், நான் பாம்பன் அங்கே பாம்பன் கடலில் தான் ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்பொழுது அந்த தீர்க்க தரிசனமாக அந்த ஊழியக்காரர் சொன்னார், நீ தேவனோடு உடன்படிக்கை செய்கிற நாள் போன வருடம் அல்ல, போன மாதம் அல்ல, நேற்றைய தினம் அல்ல, இந்த நாள், இந்த தேதி, இந்த நிமிடம் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி எனக்கு தயாளி, இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் தயாளன், அவருடைய பெயர் எனக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை நான் பின்பதாக தான் விளங்கி கொண்டேன். இந்த ஒரு வார்த்தை, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்ற அந்த ஒரு வார்த்தை என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் என்னை விடவே இல்லை. நான் ரொம்ப ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு ரொம்ப தாமதம் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்பொழுது அந்த வார்த்தை அப்போஸ்தலர் 22:16 வசனம், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன, நீ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்லி அந்த வார்த்தையும் குறிப்பிட்டு அந்த போதகர் அவர்கள் என்னோடு கூட பேசினார்கள். அப்பொழுது நான் முழுமையாக கர்த்தருக்கு என்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் உடன்படிக்கை செய்ததற்கு பின்பதாக நான் ஒரு பாவம் செய்யாதபடி என்னை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் முழுமையாக வாழ்ந்தால் கர்த்தருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணித்து அந்த மார்ச் 5வது நாள் 2001 வருடம் நான் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்தேன். இப்படியாக இந்த வார்த்தை எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக என்னை வழி நடத்துகிறதாக, ஆண்டவர் என்னை அப்பப்போ நான் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோனோ இந்த வார்த்தை எனக்கு கடந்து வந்துவிடும். நான் ரொம்ப ஒண்ணுமே என்னால் செயல்பட முடியலையேன்னு சொல்லி நான் நிற்கும் பொழுது ஆராதனையில அந்த பாடல் வந்துவிடும். எப்படியாவது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை திரும்ப 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 எனக்கு கொடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே வருகிறார். அதை நம்ம எல்லாரையும் பார்த்ததான் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நம்ம எல்லாருடைய பேருமே எங்க இருக்கிறது, ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்முடைய பெயரை வைத்து நம்மை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய பிள்ளை எப்பொழுது வரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கிருந்து பரமேறி போனதற்கு பின்பதாக அவர் என்ன செய்யறதாம், அவர் என்ன செய்கிறது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் பந்திகளில் அமர்வது இல்லையாம். நாம் சபையாகிய மணவாட்டி போனதற்கு பின்பதாக தான் அங்கே ஒரு கல்யாண விருந்து நடக்கவிருக்கிறது. நாம் எல்லாரும் மணவாட்டிகளா இருக்கிறோம். இப்போ திருமணம் என்றால் பெண்ணை எப்படிலாம் அலங்கரிப்பாங்க, என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை சீக்கிரமே வந்துருவாங்க,
பெண்ணை கூட்டிட்டு வர என்ன எவ்வளவு டைம் ஆகும்? ஒரு சில கல்யாணம்லாம் ரொம்ப காலையில் ஆரம்பிக்கிற கல்யாணம் ஈவினிங்லாம் நடந்திருக்கு. எங்க சர்ச்சில் நாங்கள் பார்த்துருக்குறோம். சரிங்களா, மாப்பிள்ளை வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, பொண்ணு மேக்கப் லேட்டுன்னு சொல்லிட்டு பாஸ்டர் கோச்சிட்டு போயிட்டு அப்புறம் ஈவினிங்லாம் நடந்ததெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் பெண்கள் அலங்காரம் என்பது ரொம்ப அது முக்கியத்துவப்படுத்துவார்கள். ஒரு நாள் தான், அதனால என்ன செய்யுங்க, நல்ல ஃபோட்டோக்கு நல்ல சிரிச்ச முகத்தோடு என்ன செய்யுங்க, போஸ் கொடுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. இந்த நாள் ஒரு மெமரிஸ், அதனால என்ன செய்ய முடியாது, எல்லாரும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி அதற்காக பல கோடிகளை எல்லாம் என்ன செய்யறாங்க இன்றைக்கு செலவு பண்ணுகிற. ஒரு நாள் திருமணத்திற்கு ஒரு 3 மணி நேரம் நடக்குமா திருமணம், அல்லது 4 மணி நேரம் நடக்கும். அந்த திருமணத்திற்காக செலவு பண்றதான பணம் எவ்வளவோ செலவு பண்றாங்க. அவ்வளவு ஆடம்பரம் நமக்கு அவசியமே இல்லை. சரிங்களா, அப்ப அந்த மனவாட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அதே போல இது எல்லாமே பரலோக வாழ்க்கைக்கு ஒப்புமையாகத்தான் நாம் அந்த பூமியில வாழ்கிறோம். அது நன்றாக மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க அப்பா அம்மா உறவு, நமக்கும் தேவனுக்குமான உறவு, கணவன் மனைவிக்குமான உறவு, தேவனுக்கும் நமக்கும், சபைக்கும் மனவாட்டியாகிய சபைக்கும் மணவாளனாகிய இயேசுவுக்குமான உறவு, எஜமானன் வேலைக்காரன், அவர் எஜமானன், நாம் அவருடைய ஊழியக்காரர்கள், இப்படி நாம் வாழுகிற உறவுகள் எல்லாமே தேவனுடைய பரலோகத்திலே நாம் போய் வாழப்போகிற வாழ்க்கைக்கு ஒப்புமையாகத்தான் இங்க நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தேவன் நமக்கு நியமித்தது எல்லாமே நன்மைக்கே. சில நேரம் சொல்லுவோம், நான் ஏன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தேன், இந்த வீட்டுல நான் ஏன் என்ன செஞ்சேன் வந்தேன், இப்படி சொல்லி நம்ம என்ன செஞ்சோம். நிறைய நேரத்துல நம்ம புலம்புவோம், முறுமுறுப்போம். தேவன் முன்குறிக்காமல் நம்மளுடைய காரியத்துல எதுவுமே நடைபெறாது. அப்ப ஆண்டவர் இங்க சொல்றார், மீண்டும் மீண்டும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார், நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், அழைத்திருக்கிறேன், பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். ஆகவே நான் உற்சாகம் கொள்ளுவோம், நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்யறாரு, இருக்கிறார், நீ பயப்படாதன்னு சொல்றாரு. நமக்கு நன்றாக தெரியும், வேதத்துல 365 முறை பயப்படாது என்று இருக்கிறதாம். அவருக்கு தெரியும், நமக்கு தான் இப்பெல்லாம் கால்குலேஷன் எல்லாம், அவர் ஆதியில எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்பதாகவே வருடத்திற்கு எத்தனை நாட்கள் என்று தெரியும், நாம எங்க பிறக்கணும்னு தெரியும், நம்ம பெண்ணா ஆனா எந்த ஊர்ல பிறக்கணும், நம்முடைய குடியிருப்பின் எல்லைகள் முதற்கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம், முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம் ரொம்ப விலையேற பெற்றவர்கள், அதை நாம் மறந்து விட வேண்டாம். அடுத்ததாக சொல்லுகிற, ஆண்டவர் அழைச்சிட்டாரு, என்னை மீட்டு கொண்டு வந்து விட்டார், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம தவறான ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கோம். கர்த்தருக்குள்ள வந்துட்டா என் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இனிமே ஒரு சுக வாழ்வு தான், இனிமே உயர்வுக்கு மேல உயர்வு தான் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்துவே யோவான் 16 அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு. பரிசுத்தவான்களுக்குலாம் உபத்திரவமே இல்லை, பாவிகளுக்கு தான் உபத்திரவம் சொல்லி இருக்கிறாரா? இல்லவே இல்லை. எல்லாருக்கும், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே. பிரசங்கியில, பழைய ஏற்பாட்டுல பிரசங்கி சொல்லும் பொழுது, நீதிமானுக்கு துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கிறதோ அதுவே நீதிமானுக்கும் நடக்கிறது. ஆகவே எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது ஒன்றே, அவரவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற விதம், அவரவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற விதம், அவரவர்கள் எப்படி பரிசுத்தமாய் தங்களை காத்து கொள்ளுகிறார்கள் என்பதுதான் அங்கே வித்தியாசமே ஒழிய எல்லாருக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய இரக்கம் இருக்கும், அங்கே தேவனுடைய வெளிப்பாடு இருக்கும், ஆண்டவருடைய இடைவிடுதல் இருக்கும், ஆண்டவருடைய சமாதானம் இருக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் இருப்பது இல்லை. 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமேன். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது, அவரால் மீட்டு கொண்ட ஜனங்கள் கடந்து போகிறதான பாதைகள். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம், நிறைய நேரத்தில் நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தப்போ கூட நான் எப்படி இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். ஆனா எப்ப நான் ஆண்டவருக்குள்ள வந்தோனோ அப்பதான் பிரச்சனை மேல பிரச்சனை என்ன செய்யுது, அதிகமாகி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நம்ம அநேகர் என்ன செய்வோனோ அந்த பிரச்சனையான நேரத்துல நம்ம அநேக நேரத்துல நாம சொல்லி இருக்கிறோம். அது ஆண்டவர் பார்வையில் அது மிகவும் விசனமான வேதனையான ஒரு காரியம். இப்போ ஒரு பிள்ளைக்கு எக்ஸாம்ல டெஸ்ட், ஸ்கூல்ல எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா எதுக்கு, அடுத்த ப்ரொமோஷன் கொண்டு போறதுக்கு தான். அவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்க லெவல் என்ன, அவங்களை இன்னும் எதுல எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்க எதுல நல்ல மார்க் வாங்குறாங்க, எதுல அவங்க வீக்கா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா என்ன செய்யறாங்க, ப்ராக்டிஸ் கொடுத்து அடுத்து அவங்களை என்ன செய்யறாங்க, அவங்களை நல்லா உருவாக்கி அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போவதற்காகத்தான் எக்ஸாம். அவங்க எப்படி இருக்காங்கன்னு புரிந்து கொள்வதற்காக. அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், இது எல்லாமே நம்மை உருவாக்கத்தான். அதான் முதல் வசனத்துல சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்த
தேவன், உன்னுடைய பலன் என்ன எனக்கு தெரியும், உன்னுடைய பலவீனம் என்ன எனக்கு தெரியும், உன்னை நான் என்ன செய்வேன், மீட்டு கொண்டு இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடந்தாலும் சரி, ஆறுகளை நீ கடந்தாலும் சரி, அக்கினி ஜுவாலையிலே நீ நடக்க நேர்ந்தாலும் சரி, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். நீ என்ன செய்யாத, பயப்படாத. சாதாரணமா தரையில் நடக்கிறதுக்கும் தண்ணியில் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும் நமக்கு. தண்ணியில வேகமா நடக்க முடியுமா, முடியாது. கொஞ்சம் ஸ்லோவா தான் என்ன செய்வோம். அதே போல ஆறுங்கிறப்ப பயங்கரமா என்ன செய்யும், ஓடிக்கொண்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, நடந்து போக முடியாது. அதில் எது நீச்சல் போடணும். நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப கொஞ்சம் தண்ணீர் நடந்து போயிடலாம், இல்லாட்டா என்ன செய்யணும், எது நீச்சல் போட்டாதான் நம்ம என்ன செய்யும், கரையேற முடியும். அப்படி பிரச்சனைகளை தேவன் ஒருபோதும் நம்மை தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க யாக்கோபு 1வது நிருபத்தில எல்லாம் படிச்சு பாருங்க. அவர் தீமையினாலே ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஏதாவது பிரச்சனை வந்துட்டா கர்த்தர் என்னை சோதிச்சுட்டாரு, அவர் என்னை என்ன செஞ்சுட்டாரு, கைவிட்டாரு, என் ஜெபத்திற்கு பதில் தரல. நாம் கர்த்தரை குறை சொல்வதற்கு நம்ம இடத்துல எந்த அதிகாரமுமே கிடையாது. கர்த்தர் எல்லா விதத்திலும் அவர் நம்மை எல்லா விதத்திலும் நமக்கு சரியாக நன்மையாகத்தான் என்ன செய்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப நம்ம தண்ணீர்களில் கடக்கும் பொழுது கடினமாகத்தான் இருக்கும். அடுத்த 6 என்று சொல்லும்போது அதை விட இன்னும் கடினமான ஒரு பாதை. அக்கினி ஜுவாலை என்று சொல்லும்போது இன்னும் அதை விட அதிகமான ஒரு நெருக்கடியான ஒரு பாதைகளை நாம் கடக்க நேர்ந்தாலும் அதிலே நாம் என்ன செய்ய மாட்டோமா, சேதமுற மாட்டோம், அதிலே நாம் மூழ்கி போக மாட்டோம். அந்த அக்கினி ஜுவாலை நம்மை பற்றாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்வார், நம்மை பாதுகாப்பா. நம்மளை எத்தனை பேர் சொல்ல முடியும், எல்லாருமே சொல்ல நமக்கு வந்த பிரச்சனை எனக்கு மாதிரி யாருக்குமே வந்ததே இல்ல, வேற யாராவதுனா தாங்கி இருப்பாங்களான்னு தெரியும், நம்ம சொல்லுவோமா இல்லையா. ஆனா அதுல இருந்து மீண்டு வந்திருக்கிறோமா இல்லையா, கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறாரா இல்லையா. அந்த பிரச்சனையில பார்க்கும்போது அவ்வளவு முறுமுறுத்திருப்போம், ஜெபத்தை விட்டுருப்போம், ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டிருப்போம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எல்லாம் சொல்லுவோம். ஆனா அதுல இருந்து இன்னைக்கு நம்ம வெளியில வந்திருக்கிறோமா இல்லையா, கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறாரா இல்லையா, அந்த உணர்வு நமக்குள்ள என்ன செய்யாது, இருக்காது. கர்த்தர் நிறைய அநேக நன்மைகளை, எண்ணிலடங்காத நன்மைகளை அவர் செய்து கொண்டே இருந்தாலும் அந்த செய்யாத காரியங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி சத்துரு கொண்டு வந்து நிறுத்துவான். அதான் அவனோட வேலை, அவனுடைய பாட்டு. நம்மள என்ன செய்யணும், கலங்க வச்சுட்டே இருக்கணும், பாரப்படுத்திட்டே இருக்கணும். நம்ம தேவனை துதிக்கவே கூடாது, அவரை தியானம் பண்ணக்கூடாது. அவரை தியானம் பண்ணா நம்ம அவரோட நெருங்கிடுவோம், அவருடைய வெளிப்பாடு நமக்கு வந்துடும், அவருடைய சித்தம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனா அதை தடை செய்வதற்காக சத்துரு என்ன செய்வானா, நம்மகிட்ட என்னெல்லாம் இயலாமையோ, நம்மகிட்ட என்ன பலவீனமோ, யார் மேல கோபமோ அதையெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து என்ன செய்வான். அப்படிதான் நம்முடைய மாம்சத்தின்படியே தான் நம்ம அநேகர் நடந்து கொண்டு இருக்கிறோம். யாரு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உடனே கீழ்ப்படுகிறவர்களா, கர்த்தர் வார்த்தை வருது, ஆண்டவர் என்னோட பேசினாரு, நான் ஜெபித்தேன், ஒப்பு கொடுத்தேன் சொல்லுவோம். அடுத்து நடைமுறையில நம்ம எவ்வளவு செயல்படுத்துகிறோம், எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம வந்து அதுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். எப்பொழுதுமே கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு ஒரு நாள் கணக்கு கேட்பார். நான் என் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறோம் நம்ம, அதுக்கும் கணக்கு கொடுப்பாரு. நான் வந்து அநியாயமா நடத்தப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட பரிதபிக்கிறோம். அதற்கு தேவன்கிட்ட நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு நியாயம் செய்யணும்ப்பான்னு சொல்லி கேட்கிறோம். அதே போல நான் உனக்கு கொடுத்த வார்த்தைக்கு நீ எவ்வளவு உண்மையாக இருந்தாய், நீ எவ்வளவு கடைபிடித்து நடந்தாய் என்ற அந்த வார்த்தையை நம்மை நோக்கி கடந்து வரும். அப்பொழுது நாம் என்ன பதில் சொல்லுவோம், அதுல யோசித்து பார்ப்போம். அதனால கர்த்தர் இந்த வார்த்தை அந்த யாக்கோபுல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதிக ஆக்கினையை அடையும்படிக்கு உங்களில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக வசனம் எச்சரிக்கிறது. அதுக்காக யாருமே ஊழியம் செய்ய வராதீங்கன்னு சொல்லல. நீ பிரசங்கம் பண்றியா, நீ வந்து ஆராதனை நடத்துறியா, நீ ஜெபம் பண்றியா, நீ உபவாசிக்கிறியா, நீ என்னுடைய வழியில நட, இல்லாட்டா அதுவே உனக்கு என்ன செஞ்சிடும், ஆக்கினை தீர்ப்பாக முடிந்து விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நம்ம சொல்லுகிற நாம கை கொள்ளும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுதும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்ப அநேகரை நீதி பிரசங்கத்தின் மூலமாக நம்ம அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறோம், அநேகரை நீதியான வழிகளை கற்றுக் கொடுக்கிறோம், ஆண்டவருடைய வழிகளை அது மிகவும் பாக்கியமான ஒரு சேவை. ஆனால் அதே காரியத்தை நான் செய்யாவிட்டால் எனக்கு அது ஆக்கினை தீர்ப்பாக முடிந்துவிடும். இந்த நாளில இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார். நீ மற்றவர்களுக்கு பிரசங்கித்தாயே, நீ அதன்படி நடந்தாயா என்று கேட்ப. அதே போல நான் எத்தனை வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறாயே, என் சமூகத்துல வந்து என்னை நோக்கி பார்க்கிறாயே, நீ அதன்படி நடந்தாயா என்று கர்த்தர் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். ஆகவே மீட்டு கொண்ட ஜனத்துக்கு பிரச்சனையே இல்லை அப்படி என்று சொல்லி கர்த்தர் எங்கேயுமே வாக்கு கொடுக்கல. கர்த்தர் நம்ம அப்படி என்ன செய்யல, சோம்பேறிகளை என்ன செய்யல, அழைக்கவே இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் என்ன செய்யணும், உருவாக வேண்டும். அதான் யோவான்ல 16வது அதிகாரத்துல சொல்றாரு, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவான்னு சொல்லி. எல்லா சத்தியம் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, உபத்திரவத்துக்குள்ளும் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு, நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளாகவும் கர்த்தர் நம்ம என்ன செய்வார், வழி நடத்துவார். அதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாக நம்மை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அதை எல்லாவற்றையுமே நம்ம என்ன செய்ய முடியும்,
கடந்து வர முடியலட்ட அநேக பேர் இன்னைக்கு என்ன செய்றாங்க, உபத்திரவத்துல ஆண்டவரை விட்டு பின் சென்று இருக்கிற. இங்க வந்தப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் சொல்றாரு, என் பேர் தீமோத்தேயுமா, சபையில நடந்த அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து நான் ஆண்டவரை விட்டுட்டு பட்டை மாலையெல்லாம் போட்டு பயங்கர பக்தியா ஆட்டோல எல்லாம் ஒரே இந்த படமா வச்சிருந்தாங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இப்படி நிறைய பேர். நாம யாரு, நம்மளை ரட்சித்தது யார்? மனிதனா தேவனா? தேவன் தான் நம்ம ரட்சித்தார். நாம் ஏன் மனிதர்களை பார்த்து இடற வேண்டும்? அதை யோசித்து பாருங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு இடரலாக இருந்தார்கள் என்றால் அவர்களை காரணம் காட்டிவிட்டு நமக்கு தேவன் கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பை இழப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தமா இருக்க முடியும்? நம்மை ரட்சித்தது தேவன், அழைத்தது தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறது தேவன், நம்மளை பாதுகாப்பது தேவன். ஆனால் நாம் இடறி போவதற்கு காரணம் யாரை காட்டுகிறோம்? மனிதர்களை காரணம் என்ன செய்யறோம்? காட்டுறோம். அவங்க பெரிய பாஸ்டராக இருக்கலாம், அப்போஸ்தலரா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், அல்லது சபையில முக்கியமானவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் மனிதர்கள் தான். அதைத்தான் பவுல் சொல்றாரு, எல்லாருமே மனிதர் தான். பிரசங்கி சொல்ற, அவனை போல ஞானி உலகத்துல ஒருவனுமே இல்லை, எல்லா மாயையின் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். அவர் அனுபவிக்காத எதுவுமே இல்லை. ஆண்டவர் படைச்சிருக்கிறதான அந்த காரியங்களை விட மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொல்லி நம்ம சாலமோனை குறித்து வாசிக்கிறோம். அவன் நாட்கள்ல எந்த ஒரு தீமையுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு சலனம் கூட கிடையாது. அவ்வளவு சமாதானம், 40 வருஷம் சமாதானமான நாட்கள். அந்த நாட்கள்ல அவன் என்ன சாதித்தான்? கர்த்தருக்காக அவன் என்ன செய்தான்? இடறி போனதான் மிச்சம். நம்முடைய வாழ்க்கையில சுகபோகமாய் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக வேத வசனம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் என்று சொல்லப்பட்டு இருக்குது. நீ இப்பவே முடிவு பண்ணிக்கலாம், உனக்கு ஒரு தீமை, ஒரு சோதனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைன்னா நீ என்னுடைய வழியை விட்டு என்ன செய்யற? தவறு இருக்கிறேன்னா நம்ம நினைச்சதெல்லாம் அங்க செய்வோம், நம்ம விருப்பப்படிதான் நடப்பாங்க. அங்க கர்த்தர் எங்க இருக்கிறார்? கர்த்தருடைய சித்தம் எங்க நம்ம செய்ய முடியும்? நமக்குள்ள ஒரு துன்பம் துக்கம் வரும்பொழுது நம்ம கர்த்தரை அதிகமாக தேடுவோம். நன்றாக இருக்கும் பொழுது கர்த்தரை என்ன செய்ய மாட்டோம்? தேட மாட்டோம். அப்ப துன்பம் வருவது நன்மைக்கா தீமைக்கா? நன்மைக்கு தான். இப்ப பிள்ளைகளை பேரண்ட்ஸ் கண்டிப்பது பிள்ளைகளுக்கு வெறுப்பா இருக்கும், ஆனா எதுக்கு? நன்மைக்கு. பேரண்ட்ஸுக்கு தெரியும் என் பிள்ளைய சரியான பாதையில கொண்டு வரணும்னு, ஆனா பிள்ளைக்கு நம்மளை பார்த்தா பிடிக்கவே. அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்றாரு. ஆண்டவர் நம்மளை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கணுமோ சிருஷ்டிக்கணுமோ அந்த பாதையில நம்ம நடத்துறாரு. ஆனா நாம என்ன செய்யறோம்? ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம், போதும்பா என்னை நிப்பாட்டி இருங்கப்பா, இந்த வழியை எனக்கு என்ன செஞ்சிருங்க, எடுத்து போட்டுருங்கப்பா. கேத்தரின்மா ஒரு தடவை அந்த குட் ஃப்ரைடே சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிலுவை கொடுத்து இந்த மலையில அந்த மலைக்கு கடந்து போங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா. அதுல ஒருத்தர் மட்டும் ஆண்டவரை கெஞ்சி ஆண்டவரை வெயிட்டா இருக்குப்பா, கொஞ்சத்தை குறைச்சிருங்கன்னு சொல்லி குறைச்சு கடைசியை போனா அவர் இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு போகவே முடியலையாம். சரிங்களா? அப்படிதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற உபத்திரவம் எல்லாம் நம்மளை சீர்படுத்துறதுக்கு, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு, பரிசுத்தத்திற்கு நேராக பூரணப்படுத்துவதற்கு. நம்ம எபிரேயர் 2:10 வாசிக்கும் பொழுது ரட்சிப்பின் அதிபதியை என்ன செய்யறாராம்? உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கே பரிபூரணம் எதனாலதான் வந்தது? உபத்திரவத்தினாலதான் வந்தது. அப்ப நாமெல்லாம் அவரை விட பெரியவர்களா? இல்லவே. நம்ம குடும்பத்தின் பாரத்தை என்ன செய்ய முடியல? சிலுவையை சுமக்க முடியும். அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யாரோட சிலுவையை எடுத்துக்கொண்டாரு? அவர் பாவம் செய்ததுனால சிலுவை சுமந்தாரா? மொத்த உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்ப்பதற்காக சிலுவையை அவர் என்ன செஞ்சாரு? கையில எடுத்தார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப எல்லாருக்குமே சிலுவை உண்டு, நம்ம ஒத்துக்கொள்வோமா? எல்லாத்துக்குமே போராட்டம் உண்டு, எல்லாத்துக்குமே பாடுகள் உண்டு. என்ன பார்வைனா அது 1 தீமோத்தேயு 4:7 சொன்னது போல நல்ல போராட்டமாக இருக்கணும். நம்ம மாம்சத்துல போராடி நம்முடைய வாழ்க்கையை வீணடிச்சு முடிவு பரிதாபமாக போகிற அந்த போராட்டமா இருக்கக்கூடாது. நாம் போராடுகிற விசுவாச போராட்டமாக இருக்க வேண்டும், பரிசுத்தத்திற்காக போராடுகிற போராட்டமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன், எந்த சூழ்நிலையை கடந்தாலும் நான் என்ன செய்றேன்? உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 3வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 3வது வசனம் இங்க சொல்லும் பொழுது இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகி உன் ரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உன்னை நான் மீட்டு கொண்டு விட்டேன்னு சொல்றாரு. அப்போ உன்னை மீட்கும் பொருளாக, உனக்காக நீ என்னிடத்தில் வந்து விட்டால் உனக்கு இதெல்லாம் நான் என்ன செய்வேன்? தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம வெறுமையா அழைக்கிறதே இல்ல. சாதாரண மனிதர்கள் கூட இப்ப புதுசா திருமணமானா அவங்களுக்கு எதனா செய்யறதா ஸ்வீட்டு வாங்கி கொடுத்து விடுவோம், ஏதோ கிஃப்ட் கொடுப்போம். மனிதர்களே அப்படி யோசிக்கும் பொழுது தேவன் நம்ம வெறுமையா விட்டுருவாரா?
விடவே மாட்டாரு. நான் உன்னை அழைத்திருக்கிறேன்னா உனக்கு கொடுக்கும்படி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அதுல 3 காரியங்களை சொல்லுகிறார். கடைசியாக எகிப்து, எத்தியோப்பியா, சேபா, இந்த 3 காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. மீட்டுக்கொண்ட ஜனத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற அந்த ஏன் விசேஷமா இந்த இடத்த மட்டும் அந்த 3 தேசங்களை மட்டும் ஏன் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சின்ன சின்ன விளக்கம் தான். இஸ்ரவேலர்கள் வந்து எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அதே எகிப்தியர்கள் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சமுத்திரத்துல தள்ளி அவர்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணாரா? அப்ப வந்து இது இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவர்களை விடுவித்த கோரேஸ் ராஜா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு இந்த எகிப்தில, எத்தியோப்பியாவில, சேபாவில ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுக்கிறார். இந்த 3 தேசமும் அவருடைய ஆளுகைக்கு கடந்து போகிறது. எதுக்காக? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டதற்காக. தேவனுடைய வார்த்தை அவனை நோக்கி கடந்து போய், நீ என்னுடைய ஜனங்களை என்ன செய்யணும், விடுவித்து அவர்கள் சொந்த தேசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசும் பொழுது அவன் கீழ்ப்படுகிறான். கோரேஸ் என்னுடைய மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்பிக்கையோடு சொல்லி, எப்படி தாவீதை பார்த்து சொல்றாரோ, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்ன மாதிரி கோரேஸ் ராஜாவை பார்த்து சொல்றாரு, இவன் என் மேய்ப்பன், எனக்கு சித்தமானதை செய்வான் சொல்லி சொல்றாரு. அதே போல இவன் அவங்களை மீட்டதுனால கர்த்தர் இந்த எகிப்து, எத்தியோப்பியா, சேபா இந்த 3 தேசத்தையும் அவனுடைய ஆளுகைக்குள்ளாக கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கடந்து வர பண்ணுகிறார். அந்த எத்தியோப்பியாங்கிறது எகிப்துக்கு அருகில் உள்ள எல்லை என்று சொல்லுகிறாரு. நமக்கு பாகிஸ்தானுக்கும் எல்லை எப்படி இருக்கிறது, அதே போல எகிப்தினுடைய அந்த கடைசி எல்லையிலே எத்தியோப்பியா தொடங்குகிறதாகவும், அதே போல சேபா அப்படிங்கிற அதுவும் அது அருகில் உள்ள எல்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த சேபாவிலிருந்து வந்தவர்கள் தான் சபேயர். நம்ம யோபு 1வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, சபேயர் வந்து உன்னுடைய மிருக ஜீவன்களை என்ன செஞ்சுட்டாங்க, ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள், பட்டயத்தினால வெட்டி கொன்று விட்டார்கள் என்று சொல்லி அந்த யோபு ஒரே நாளில் அத்தனையும் இழந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா. அந்த சபேயரான துன்மார்க்க கூட்டம் இந்த சேபாவிலிருந்து வந்த ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இப்படி பொல்லாத ஜனங்கள் வாழ்கிறதான அந்த மக்களை யார் கையில் ஆண்டவர் கொடுக்கிறாரு? அவருக்கு கீழ்ப்படிந்த புறஜாதி ராஜாவாகிய கோரேசினுடைய கையிலே ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்போ ஒரு ராஜா ஒரு காரியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுதே ஆண்டவர் அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால், நாம் அவருடைய சுதந்திரம், நம்முடைய பிரஜைகள், நமக்கு ஆண்டவர் செய்ய தடை இருக்குமா? இல்லவே இல்லை. நம்ம சுதந்திரித்து கொள்ளாததற்கு காரணம் நாம தான். அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் எல்லாம் சரியா இருக்கிறேன், எனக்கு கிடைக்கல, நம்ம தவறுதலாக என்ன செய்யறோம், தேவனை நாமளே மறுதலிக்கிற விண்ணமாக அறிக்கைப்படுகிறோம். அப்படி கிடையாது. அதைத்தான் ஆண்டவர் ஓசியாலெல்லாம் மிகவும், ஓசியா நீங்க மல்கியா சகரியாலெல்லாம் ஆண்டவர் மிகவும் விசனப்படுகிற ஒரு காரியம்னா, இவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் செய்யலைன்னு சொல்றாங்க, என்னை வார்த்தையினால மறுதலிக்கிறாங்க, கிரியினால மறுதலிக்கிறாங்க, ஆனா செய்துட்டு நாங்க என்ன ஆண்டவரே உங்களுக்கு துரோகம் பண்ணினோம் என்று சொல்லுகிறான்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவ்வளவாக உன் பள்ளிகளின் திரள் எனக்கு வேண்டாம், நான் அதை அரோசகமா பார்க்கிறேன், அருவருப்பா பார்க்கிறேன், நீ உன்னை ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி உன்னுடைய ரத்த பலிகள் உள்ள கரங்களை நான் வெறுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அப்ப நம்ம பாவத்தோடு குறைகளோடு தேவ சமூகத்துல வந்து நம்ம எவ்வளவுதான் ஆராதிச்சாலும், காணிக்கை கொடுத்தாலும், வேத வசனங்களை தியானித்தாலும் அது தேவனுடைய பார்வையில உகந்ததாகவே இருக்காது. அதனால நம்ம மனதில் கொள்ளுவோம், ஆண்டவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறார், அநேக ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன், கர்த்தரால் மீட்கப்பட்டவள், கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி விசுவாச வாழ்க்கையில இன்னும் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக, உதவி செய்வாராக. 4வது வசனம், நீ இதையெல்லாம் செய்யும் பொழுது அப்ப ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறாரு, அருமையானவர்களாக பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் நம்ம பிரியமா பார்க்கிறாரு, கனமற்றவர்களா பார்க்கிறாரு. ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் பார்க்கிறார் கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போமே. நம்ம வந்து யாரும் நம்மளை வெறுக்கிறாங்களோ அவங்களதான் முன்னாடி நிற்போம், இவங்க நம்ம எப்படி பேசிட்டாங்களே, இப்படி திட்டாங்களே, நம்மளை புரிஞ்சு இப்படியே தான் யோசிக்கிறோம். ஆனா தேவன் நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பாப்போம், நம்ம அருமையானவர்களாக பார்க்கிறாரு. அருமையானவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகவும் அருமையானது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிருஷ்டித்தேன் சிநேகித்தேன். அப்ப ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறதுக்காக அவர் வெட்கப்படவே இல்லை. முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லப்படுவதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை. நான் அவருடைய அடையாளமே தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்றதை சொல்லுகிறார்னா, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன், இதை 3ஐத்தான் அவர் என்னுடைய தலைமுறை தோறும் என்னுடைய பேர் பிரஸ்தாபம் என்று சொல்லுகிறார்.
அப்ப மனிதர்கள் மூலமாக இவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு அவன் சந்தோஷப்படுகிற தேவன். அப்ப நம்ம எவ்வளவாக நேசிக்கிறார், நம்மை உருவாக்கினதற்காக அவர் மிகவும் சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதனால அவருடைய பார்வையிலே நாம் எப்படி இருக்கிறோம், அருமையானவர்களா இருக்கிறபடினால் நிச்சயமாக கர்த்தர் கொடுக்கிற கணத்தை ஒரு மனிதனாலும் தடுக்கவே முடியாது. அப்ப தண்ணீர்களை கடக்கலாம், ஆறுகளை கடக்கலாம், அக்னி ஜுவாலையிலே நாம் நடந்து போகலாம். இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்து அதுல நாம் நிலைத்து நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம். இதுல நம்ம பின்னிட்டு போயிரோமா, இதுல விழுந்து போயிரோமா, இல்ல அதுல இருந்து எழும்பி வருகிறோம். அப்படி வருகிற ஜனங்களை தான் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார், அருமையானவர்களாக பார்க்கிறார், கனமற்றவர்களாக பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் கடைசி ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் பாருங்க, உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக நம்மோடு நிறுத்தி விடுவதே இல்லை, உனக்கு பின்பா உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், எழுப்புவேன், உன்னை சூழ்ந்து இருக்கிற உன்னுடைய உனக்கு மத்தியில் என்ன செய்வேன், அநேக ஆத்துமாக்களை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய தேவனாலே நாம் மீட்கப்பட்டவர்கள், அவராலே பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாமே எப்ப கிடைக்கும், நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த 2 வாரங்களாக, விசுவாசத்தினாலே வராத யாவும். அப்ப யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த பாதையில நடந்து போக முடியும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவருக்கு பிரியமானவர்களாக, அருமையானவர்களாக, அவராலே கனப்படுத்தப்பட்டவர்களாக நாம் மாறுவதற்கு தடையே இல்லை. அப்ப நாம் விசுவாசித்தால் நிச்சயம் நமக்கு வந்து என்ன செய்யும், நடக்கும். நம்மோடு கூட நின்று விடுவதல்ல, நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நம் குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களை நாம் என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ளாக ஆதாயப்படுத்தணும். நம்ம வெறுங்கையா போவது தேவனுக்கு சித்தமே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மிடத்துல எல்லாரையும் குறித்த இரத்த பலியை கேட்பார். நமக்கு அருகில் உள்ளவரிடத்துல நம்ம இயேசுவை பத்தி சொல்லாட்டா நாம் பரலோகம் போக முடியாது. நினைச்சுக்கோங்க, நம்ம நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்கணும். நாம மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லாவிட்டால், அவர்கள் பரலோகம் வராவிட்டால் நமக்கும் கேள்விக்குறி. ஆண்டு இதெல்லாம் தெளிவான வேத வசனங்களை சரியாக புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வரைக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜோடி இல்லாம இராது, எல்லாத்துக்குமே ஆண்டவர் சரியான விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நான் பரிசுத்தமா வாழ்ந்தா போதும், இல்லவே இல்லை. நம்மை போல மற்றவர்களை நேசித்து கர்த்தர்களை கொண்டு வந்தாதான் பரலோகத்துல நமக்கு இடம் உண்டு. அதனால ஆண்டவர் நமக்கு ஜாதிகளையும் மனுஷர்களையும் தருவேன்னு சொல்லிட்டாரு. நமக்கு ஏன் கிடைக்கல, நாம் அதை கேட்கல, நம்ம பிரயாசப்படலை, அதற்காக உழைக்கல, அதனால நமக்கு கிடைக்கல. கிடைச்சு நம்ம உழைத்தும் கிடைக்கலாட்டா அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா எந்த பிரயாசமும் எடுக்காம இருந்தால் அதற்குரிய கணக்கும் நம்ம இடத்திலே கேட்கப்படும். அதனால நம்ம வந்து அவரால் மீட்டு கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். நம்ம கண்களை மூடி செபிக்கலாம். அவர் கரத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த வேத வசனங்களை நாம் கேட்டு இருக்கிறோம். இந்த வேத வசனத்தை அர்ப்பணித்தும் அன்னையர்களுக்காகவும் சகோதரி மெட்டில்டா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிற ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த நாளில் கூட ஏசப்பா நாங்கள் கேட்ட சத்திய வசனத்திற்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா